ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு 2.5 டைம் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. காலத்தில் நான் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ், அப்புறம் ஒரு பாசிட்டிவ், அப்புறம் ஒரு நெகட்டிவ், அப்புறம் ஒரு பாசிட்டிவ், இப்போ ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி 55 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 24,529 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 226 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 80,377 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 55,097 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 413 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ரிமைனிங் அதர் பேங்க்ஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிசி பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இது போக ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் மட்டும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. செக்டார் வைஸ் நீ பார்க்கும்போது ஃபார்மா தான் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கி நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஸோ இது ஃபார்மா செக்டார் பாசிட்டிவில் இருக்குது. எனர்ஜி, டெக்னாலஜி, மெட்டல், இன்ஃப்ரா, ஆட்டோ, பிஎஸ்சி சர்வீஸ் இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட், ரியாலிட்டி, பேங்கிங், கன்சூமர் ஃபினான்ஸ் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஃபினான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தர்மாடி வாங்கியிருக்கிறாங்க. முத்தூட் ஃபினான்ஸு, சோழமண்டலம் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஆர்இசி லிமிடெட், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் செக்டார் நல்லா அடி வாங்கியிருக்கு. பட் ஃபார்மா செக்டார் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்கே அஜில் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி இந்த பங்கு இன்றைக்கி 8% பாசிட்டிவ் போச்சு. 603 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 588 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஎன்கே அஜில் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ப்ராஃபிட் மட்டுமே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்குது. ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் 96.3% இம்ப்ரூவ் ஆகி 69.3 crores இருக்குது. ரெவன்யூ 2.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1,714 கோடியாக இருக்குது. எபிட்டா 71.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 109 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 6.4% இருக்குது. ஸோ மார்ஜின் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது பிஎன்கே அஜில் ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. ரெவன்யூ ஒரு 2.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் செக்மெண்ட் இந்த குவார்ட்டரில் 19.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரீட்டைல் செக்மெண்ட் தான் அவங்களோட ஓவரால் ரெவன்யூக்கு 70.3% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது இல்லாமல் அவங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் டபுள் ஆயிருக்கு. 126% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது அவங்களோட ஓவரால் ரெவன்யூக்கு 4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃப்ரான்சைஸ் ஆப்ரேஷன் அது வந்து 109% டபுள் ஆயிருக்கு. இது அவங்களோட ஓவரால் ரெவன்யூக்கு 15.7% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவங்களோட ரிஃபைனரி செக்மெண்ட் அதோட ரெவன்யூ 30.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அக்ஷய திருதி அந்த சேல்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அட் தி சேம் டைம் ஓவரால் சேல்ஸ் அதாவது இந்த ஸ்டட் ரேஷியோ ஃபார் த குவார்ட்டர்னு சொல்லுவாங்க, அது 10% இருக்குது அவங்களோட ஓவரால் சேல்ஸில். சேம் ஸ்டோர் சேல்ஸ் 8% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வாங்கலாமான்னா ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பிஎன்கே அஜில் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 580 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லாதவங்க வேடிக்கை மட்டும் பாருங்கள் இந்த பங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நாட்கோ ஃபார்மா ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஆக்சுவலி 886 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1.5% நெகட்டிவில் இருக்குது. நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு 924 வரைக்கும் போனாங்க. எகைன் நாட்கோ ஃபார்மா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சீப்பாக தான் இருக்குது. எகைன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது நாட்கோ ஃபார்மாவில். ஏன்னா ப்ராஃபிட் மட்டுமே 22% விழுந்திருக்கு. 480 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 2.5% விழுந்திருக்கு. 1,329 கோடியாக இருக்குது. எபிட்டா 32% விழுந்திருக்கு. 519 கோடியாக இருக்குது. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 56.1%லேருந்து 39% குறைஞ்சிடுச்சு. இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது, இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2 ரூபா per ஷேரு. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 19 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ ஸ்டாக்கு 900 உடச்சிடுச்சு. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 700 உடைக்குதோ என்னவோ தெரில. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள் நாட்கோ ஃபார்மாவில். சரி, ரிசல்ட்ஸை குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்த்தேன். முந்தின குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 406 கோடி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ 480 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ அந்த டைமில் 1,221 கோடி பண்ணியிருக்கிறாங்க மார்ச் குவார்ட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 1,328 கோடியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் இயர் ஆன் இயர் பேசிஸில் அடி வாங்கியிருக்குது. ஸோ 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 19 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் ஐபிஓஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி அண்ட் லைஃப் ஸ்டைல் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதில் பெருசாக லிஸ்டிங் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. 0.47 into அந்த ரேஞ்சில் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி இந்த ரிகல் ரிசோர்ஸஸ் ஐபிஓ இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 14 க்ளோஸ் ஆகுது. 3.6 into அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குது. ஸோ நாளைக்கு 13, நாளை கழிச்சு ஆகஸ்ட் 14 தான் க்ளோஸ் ஆகுது. பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் டே தான் இது க்ளோஸ் ஆகுது. நான் ஒரு லாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ரிகல் ரிசோர்ஸஸில்.
பட் ப்ளூ ஸ்டோனை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வெயிட்டிங் ஃபார் த ஆர்பிஐ அப்ரூவல், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இது போக ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 220 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆப்ரேட் பண்ண, அதாவது 2030 220 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண இருக்கிறோன்னு சொல்கிறாங்க 20,000 கீஸோட. ஸோ இவங்க கரண்டாக மேனேஜ் பண்ணுறது 140 ஹோட்டல்ஸ் 90 லொக்கேஷனில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரிலீஜியஸ் டெஸ்டினேஷன் அயோத்தியா, விருந்தாவனம், பூரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற இருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. 2030 220 ஆப்ரேஷனல் ஹோட்டல்ஸ் எங்கள் கைவசம் இருக்கும், 20,000 கீஸ் இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் அப் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கீமை. ஸோ இப்படி லான்ச் பண்ணது மூலமாட்டு ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுற ஸ்டார்ட் அப்பு, அது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ், ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் இவங்களுக்கு எல்லாமே 360 டிகிரியில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த நியூ ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ் ஸ்டார்ட் அப் பேங்கிங் அப்படிங்கிற நேமில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 11 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஏத்தர் எனர்ஜி 400 ஏத்தர் கிரிட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 38 சிட்டிஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி ஏத்தர் எனர்ஜி தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ். ஆக்சுவலி இவங்களோட போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 கன்சிடர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு ஒரு 5% கிட்ட பாசிட்டிவில் இருந்துச்சு. 11 ரூபா 11 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பி ரேஷியோ ஜஸ்ட் 2.73 தான் இருக்குது. சின்ன கம்பெனி, அதாவது ஜஸ்ட் 124 கோடி தான் மார்க்கெட் கேப்லேஷன் இருக்குது. 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ரெட், 1:1 அந்த ரேஷியோவில் போனஸும் கொடுக்குறாங்க. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸை லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இது போக அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. Q1 நெட் ப்ராஃபிட் மட்டுமே 23 கோடி பண்ணியிருக்காங்க. 299 கோடி வந்து ரெவன்யூவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்டர் ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா இதோட 52 கிலோ R1 40 காசு, ஹைப் ஆகும்போது 15 ரூபா 89 காசு, இப்போ 11 ரூபா 11 காசில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அந்த பங்கு. ஸோ ஸ்பிளிட்டம் போனஸும் இந்த மாதத்தில் வர இருக்கிறதுனால இந்த பங்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 22 போர்ட் மீட்டிங்கும் இருக்குது. இது வந்து வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸும் நெக்ஸ்ட் என்டிஎல், அதாவது ஹிந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸை வந்து என்டிஎல் வெஞ்சர்ஸ் கூட மர்ஜ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா லைலாண்ட் ஃபினான்ஸை வந்து என்டிஎலோட வெஞ்சூரில் மர்ஜ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து எலிஃபண்ட் ஹவுஸ் பிவரேஜஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கேம்பா பிவரேஜஸை வந்து ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லி இவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து சீலோன் கோல்ட் ஸ்டோர்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிற இந்த எலிஃபண்ட் ஹவுஸ் பிராண்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஸ்ரீலங்காவில் இவங்களோட கேம்பகோலா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட கேம்பகோலா கொடுத்த அப்டேட்டு. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா 4600 கோடி வந்து கேஜி பேசன் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10 டெவலப்மெண்ட் வெல்ஸ் வந்து ட்ரில் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆஃப்ஷோர் பைப்லைன் மூலமாட்டு இது கேஸ் ப்ராசஸிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் கொனசீமா டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஆன்ஷோர் கேஸ் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி வர இருக்குது. இது ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. 4600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா டெல்லி டு வாஷிங்டனுக்கு வந்து சர்வீஸை சஸ்பெண்ட் பண்ணுறதாட்டு ஏர் இந்தியா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் 1 இது வந்து ஏர் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ லோனை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 65 to 70% நாங்கள் லிஃப்ட் பண்ணுவோம், அதாவது 65% to 70% நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 50% கீழே கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ இந்த செக்டாரை ஒரு க்ரோத் பாதையில் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட Q1 ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ அவங்க லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு Q1 ரிசல்ட்ஸ் வந்து விரைவில் மார்க்கெட்டில் வர இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. பட் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 4% பாசிட்டிவ் போனாங்க. எகைன் இப்போ 1300 கீழே வந்து 1293 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்எஸ்டியில் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் இருந்தாலும் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்தாலும் அவங்களோட நெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சொல்லுவாங்க, அது 11% இயர் பேசிஸில் டிக்ளைன் தான் இருந்துச்சு. பட் சிடிஎஸ்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸாக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது என்ன நடக்குதுன்னு. ஸோ இது வந்து என்எஸ்டிஎலோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் வர இருக்குது. அவங்க லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்பர்க் பின்கஸ் இவங்க ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸில் 1307 கோடிக்கு
பிளாக் டீலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. 1307 கோடிக்கு ஃபுல்லி எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிடிலிட்டி, டாடா ஏஜி இவங்க தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க போல். ஸோ வார்பக் பின்கஸ் வந்து 10.3% ஸ்டேக்கு இதில் ஃபுல்லி எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டா இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் மட்டுமே 70% இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 52 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. 70% காலி. ஏன்னா ஹையர் எக்ஸ்பென்சஸ், கன்சியூமர் டிமாண்ட் பெருசாக இல்லாததுனால விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 174 கோடி நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. இது போக ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மார்ஜினலி குறைஞ்சிருக்கு, 941 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் மட்டுமே 884 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேட்டா இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 3% விழுந்திருக்கு. 1140 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது பேட்டா இந்தியாவை போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டிமாண்டு கம்மியானதுனால ரிசல்ட்ஸும் மொக்கையாக இருக்குது. ஷிப்பிங் ஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா லோக்கல் வெசல்ஸ் ஒரு $2 பில்லியன் வந்து பை பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஷிப்பிங் ஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டாகர் ரயில் சிஸ்டத்தோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 54% விழுந்திருக்கு, 30 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 24.8% விழுந்திருக்கு, 679 கோடி. எபிட்டா 26% விழுந்திருக்கு, 75 கோடி. மார்ஜின் 11.1% இருக்குது. ஸோ இது போக அவங்க டிஸ்பேச் பண்ண வேகன்ஸு 1628 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா குழுமத்தோட கம்பெனி தான். இவங்க ஏஎன்கே ஹோட்டல்ஸ் அண்ட் ப்ரைட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் 204 கோடிக்கு 51% ஸ்டேக் வந்து நாங்கள் அக்யூசியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்த ஏஎன்கே ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 111 மிட் ஸ்கேல் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில். 67 வந்து ஆப்ரேஷனலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25 அதோட டேர்ன் ஓவர் 14.32 crores இருந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி வந்து 1.8 மில்லியன் டன் க்ரீன் அமோனியா ஃபெசிலிட்டி வந்து பாரதீப் கோட்டில் வந்து நாங்கள் செட்டப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதீப் போர்ட்டில் வந்து 1.8 மில்லியன் டன்ஸ் க்ரீன் அமோனியா ஃபெசிலிட்டி பில்ட் பண்ண இருக்கிறாங்க எல்என்டி. ஸோ இது அவங்களோட எல்என்டி க்ரீன் எனர்ஜி க்ரீன் டெக்னாலஜி மூலம் மட்டும் தான் இதை பண்ண இருக்கிறாங்க. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ப்ராஃபிட் வந்துருக்குது. ப்ராஃபிட் மட்டும் 121% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 88 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 30.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 409 கோடியாக இருக்குது. எபிட்டா 89% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 94 crores இருக்குது. எபிட்டா மார்ஜின் 70 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 23.1% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 25 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.